Hi friends, welcome to Rainbow Craft. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Tunisian stitch அப்படினு ஒரு ஸ்டிட்ச் இருக்கு. அதுல வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. அதுல ஒரு மெத்தட் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுக்கு தேவையானது வந்து நீடில் இந்த மாதிரி ஒரு ஹூக் வேணும். இந்த ஹூக் வந்து நம்ம நார்மலா crochet ஹூக் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சின்ன சைஸ்ல இருக்கும். இதுக்கு Tunisian crochetக்கு யூஸ் பண்றது வந்து இந்த மாதிரி இந்த நீடில் வந்து ஒரு 1 feet கிட்டத்தட்ட இருக்கும். பேக் சைடு இந்த மாதிரி இருக்கும். ஒன் சைடுல வந்து இந்த மாதிரி வளைஞ்சி ஒரு ஹூக் இருக்கும். இது வந்து நமக்கு இதுல எவ்வளோ விட்த் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இத வந்து பின்னிக்கலாம். லெந்த் வந்து நம்ம இஷ்டம். இது வந்து நம்ம ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி செஞ்சுக்கலாம். மஃப்லர் மாதிரி யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யறதுக்கு இந்த டைப் ஆஃப் ஸ்டிட்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதுல வந்து சிம்பிள் ஸ்டிட்ச் வந்து உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு பிகினர்ஸ்க்காக காட்ட போறேன். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஒரு சின்ன crochet நீடில் தான் எடுத்துர்க்கேன். ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு நம்ம crochetல போடுறது மாதிரியே ஒரு செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கணும். நமக்கு எவ்வளவு விட்த் தேவையோ அந்த அளவுக்கு செயின் ஸ்டிட்ச் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுக்கணும். நான் இப்போ கொஞ்சோண்டு உங்களுக்காக போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த செயினில் வந்து ஒவ்வொரு ஹோல் இருக்குல்ல, அந்த செயின் ஒவ்வொரு இதுலேயும் நம்ம உள்ளே விட்டு அப்படியே நூலை வாங்கணும். அவ்வளோதான். இப்போயே இந்த இடத்துல விட்டுட்டு இந்த இடத்துல விட்டு வாங்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலேருந்தும் நூலை விட்டு ஹூக்கில் வாங்கி வெளியில் கொண்டு வரணும். இதுலேருந்து வெளில வரணும். இதே தான் பேசிக் வந்து இதுதான். எந்த டைப் ஆஃப் வந்து நம்ம வந்து Tunisian crochet போட்டாலும் பேசிக் வந்து இதுதான். இந்த மாதிரி செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டு இதுலேருந்து வெளில வரணும். இப்படி இந்த மாதிரி எல்லா செயின்லேருந்தும் நம்ம வெளியில் எடுக்கணும். நீடில் உள்ளே விட்டு நூலை வாங்கி வெளியில் கொண்டு வரணும். இது வந்து நம்ம crochetஐ விட ரொம்ப ஈஸியானது தான். கொஞ்சம் அந்த பிக் நீடில் வச்சு போடும்போது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இது வந்து சின்ன நீடில் வச்சு போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு லைன் போட்டோம். அடுத்தது வந்து நம்ம இங்கேருந்து ஒரு செயின் போடணும். இந்த இதில் வந்து ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போடணும். இந்த ஹூக்கில் வந்து நூலை வாங்கி ஒரு டைம் வெளில வந்துட்டு மறுபடியும் வந்து இந்த ஹூக்கில் நூலை வாங்கிட்டு 2 செயின்லேருந்து வெளில எடுக்கணும். 1 2 அடுத்தது 2 செயின். மீதி உள்ளது எல்லாமே 2 செயின் தான் நம்ம வந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு மட்டும் ஒரு செயின்லேருந்து ஹூக்கை வெளில எடுக்கணும். அப்புறம் இந்த ஹூக்கில் நூலை வாங்கிட்டு 2 செயினை விட்டு நம்ம இப்படி கொண்டு வரணும். இந்த மாதிரி 2 செயினாக வெளில வந்துட்டே இருக்கணும். நம்ம இப்போ ஒரு ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தோடனே திருப்பி நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு செயினை விட்டுடணும். நம்ம அடுத்தது வந்து இந்த ஒவ்வொரு நூல் தெரியுது இல்லையா, இந்த மாதிரி இதில் தான் இந்த கேப்பில் தான் நம்ம விட்டு வாங்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இதை விட்டுடணும். இந்த இதை விட்டுட்டு ரெண்டாவது இருக்கு இல்லையா, அந்த ரெண்டாவதுல வந்து மேலே அதை அப்படி தூக்கிட்டு நூலை எடுத்து வெளில கொண்டு வரணும். அடுத்தது இந்த இடத்துல ஹூக்கை உள்ளே விட்டு நூலை வாங்கி வெளில கொண்டு வரணும். நமக்கு இப்போ ஒரு லூப் கிடைக்கும். இப்படி எடுத்துகிட்டு வெளில வரும்போது நமக்கு இங்கே ஒரு லூப் கிடைக்கும். இப்போ இதே மாதிரி தான் இந்த ஒவ்வொரு செயின் இருக்கு இல்லையா, இதை தூக்கிட்டு இதில் நம்ம விட்டு
இது வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இந்த லைனை இப்படி வெளில எடுக்கணும். இதே மாதிரி இந்த ஒரு நூலை தூக்கிட்டு உள்ளே விட்டு நீடில் வந்து வெளில எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி விட்டுட்டு நூல் வாங்கி வெளில கொண்டு வரணும். இதுதான் ப்ரொசீஜர். எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். இப்போ எண்டுக்கு வந்தாச்சு. லாஸ்ட்டில் வரும்போது இங்கே வந்து நமக்கு ஒரு லாஸ்ட்டில் ஒரு 2 நூல் இருக்கும். அதில் வந்து அப்படியே நம்ம சேர்ந்து விடணும். விட்டுட்டு இந்த 2 நூலில் விட்டு அதே மாதிரி வெளில வாங்கணும். வாங்கிட்டு இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இந்த ஹூக்கில் வந்து இந்த லூப் வந்து நமக்கு கிடச்சிடும். இதுலேருந்து தான் இப்போ நம்ம வெளில வரணும். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இருக்கிறதுல நூலை வாங்கிட்டு ஒரு டைம் மட்டும்தான் ஒரே ஒரு லூப்பில் ஒரு டைம் விடணும். இதில் இப்போ வெளில வந்துட்டு அடுத்தது இந்த ஹூக்கில் வந்து நூலை வாங்கிட்டு 2 லூப்லேருந்து வெளில வரணும். அடுத்தது 2. இதே தான் நம்ம லாஸ்ட் டைம் செஞ்சு காமிச்சோம் இல்லையா, 2ன்னு அந்த செகண்ட் ரோ பண்ணும்போது அதே தான். இதே மாதிரி தான் 2 கொண்டு வரணும் வெளில. ஃபஸ்ட்டு சின்னதாக போட்டு இந்த மாதிரி ஒரு இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு வந்து வரும் நல்லா போடுறதுக்கு. பெரிய ஹூக் வச்சு பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன ஹூக் வச்சுட்டு இந்த மாதிரி சின்னதாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் நல்லா வந்த பிறகு அந்த மாதிரி பெரிய ஹூக் வச்சு பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். நம்ம எடுத்த உடனே அந்த மாதிரி பெரிய ஹூக் வச்சுட்டு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஒன்றுமே புரியாதது மாதிரி இருக்கும். இந்த ரோ முடிச்சிட்டோம். இதே தான் நம்ம பேக்லேருந்து வரும்போது 2 லூப்பில் விட்டு ஒரு செயின் வெளில கொண்டு வரணும். இப்போ இங்கேருந்து போகும்போது இதே தான் ப்ரொசீஜர். லெஃப்ட் டு ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட்டுன்னு நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது. இந்த நூலை தூக்கிட்டு இதில் வந்து ஹூக்கை விட்டு வெளில கொண்டு வரணும். இவ்வளோ தான். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. ஃபஸ்ட்டு சின்னதாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா வந்து வித்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சின்னதாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து போடுறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பெரிய சைஸில் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பெரிய ஹூக் வச்சு அதில் காமிக்கிறேன் அடுத்த ரோ எப்படி வரும்னு. லாஸ்ட்டில் 2 நூல் இருக்கு இல்லையா, 2 நூலில் வச்சு லாஸ்ட்டை வந்து 2 எடுத்துகிட்டு உள்ளே விடணும். விட்டுட்டு வெளில எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒரு செயின், அடுத்தது 2 போடணும். அவ்வளோதான். 2 அடுத்தது 2 இதே மாதிரி தான் நம்ம வந்து இதை குறைச்சிட்டே வரணும். இந்த ஹூக் வந்து வெவ்வேறு சைஸில் கிடைக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 4.5 நம்பர். இது நமக்கு வந்து சைஸு சின்னதாகவும் கிடைக்கும், இதை விட பெருசாகவும் கிடைக்கும். நமக்கு இது வந்து எந்த அளவுக்கு திக்காக வரணும் தின்னாக வரணும்னு முடிவு பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஹூக் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் இந்த பக்கம் போகும்போது இந்த நூலில் வந்து தூக்கிட்டு அதை விட்டு வாங்கணும். இதுக்கு அடியில் ஹூக்கை விட்டு நூலை வாங்கணும். இதுதான். இந்த பக்கத்துலேருந்து வரும்போது 2 குறைச்சிட்டு வரணும். இதே தான். இந்த பக்கம் போகிறது இந்த பக்கம் வர்றது, வேறு ஒன்றுமே இதில் கிடையாது. ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்பு வணக்கங்களுடன் ரெயின்போ கிராஃப்ட்.